சரி, இந்த ப்ரோமோ ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் ஒரு கோர்ட் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. இவர் ஒரு டேரக்டர் கிட்ட கதை சொல்றாரு. அந்த டேரக்டர் யாருமே இல்லைங்க, நம்ம நெல்சன் திலீப் குமார் தான். பார்க்கவே நல்லா இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, சிம்பு என்ன பண்றாருன்னா தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்ல டைம் ஆகுது. அப்ப இவர் பார்த்து சொல்லிட்டு போறாரு, நம்ம கதையில யாரை ஹீரோவை போட போறீங்க, தனுஷை போடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார் அப்படின்னு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு பார்க்கவே. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாவே ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் படத்துல அவருடைய பேர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து நெல்சன் என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், லேட்டா போனீங்கன்னா இன்னும் 2 வருஷம் உங்களை உட்கார வச்சிட போறாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நமக்கு சிம்பு மேல ஆல்ரெடி ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு, ஷூட்டிங் லேட்டா போவாரு இப்படி அப்படின்லாம். பட் ஆனா இது எல்லாத்தையுமே உடைச்சு அவர் ஒரு புது ஜானக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் அவருடைய வேகம் குறையாது அப்படிங்கிறத மட்டும் நம்பலாம். அண்ட் இந்த படத்துடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயமா தெரியுது. ஒன்று, இவருடைய கதையை படமா எடுக்க ஒரு டைரக்டர், நம்ம ஜெகர் தண்டால எப்படி எஸ்.ஏ. சூர்யா போவாரோ அந்த மாதிரி நெல்சன் வர்றாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இவருடைய பழைய கதையை ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம வடச்சென்னையுடைய சீக்வல் இல்லாம வடச்சென்னையுடைய யூனிவர்ஸ்ல அரசன் இருக்க போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது.